நம்ம இப்போ இன்றைக்கி வந்து பூண்டு மிளகு குழம்பு நம்ம இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம வீட்டிலேருந்து தக்காளி எடுக்கிறோம். இந்த மாதிரி இன்னும் நிறையா இடத்துல தக்காளி இருக்குது. எல்லாத்தையும் பறித்து நம்ம இதை ரெடி பண்ணி நம்ம இதுலேருந்தே செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இன்றைக்கி பூண்டு மிளகு குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு காஞ்ச மிளகாய், மல்லி இதெல்லாம் வறுத்து எடுத்துக்கிறோம். இதெல்லாம் கோல்டிஷாக வறுத்துட்டு இதில் குண்டு மிளகாவும் போடுறோம். இப்போ மல்லி காஞ்ச மிளகாலாம் எடுத்து வறுத்தோம்ல, அது மாதிரி வதக்கிட்டு நம்ம பூண்டு உரித்து வச்சுருக்கோம். அது கூட மிளகு, சீரகம் இதெல்லாமே வறுத்து எடுக்கிறோம். சும்மா லைட்டாக ஹீட் பண்ணி நம்ம அதை அரைக்க தான் போகிறோம். அதனால் ஹீட் பண்ணி எடுக்கிறோம். கொஞ்சம் லைட்டாக வதங்கணும். அவ்வளோதான். நம்ம எப்பவுமே ரீஃபைண்ட் ஆயில் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோம். நம்ம எண்ணெய் காஞ்சிடுச்சு, கடுகு போடுறோம். இப்போ வடகம் போடுறோம். வடகம் தாளிச்சிட்டோம். பூண்டு 4 கிலோ பூண்டு போட்டுக்குவோம். அது கூட சின்ன வெங்காயத்தை உரித்து ஒரு 4 கிலோ அளவுக்கு அதையும் போடுறோம். கருவேப்பிலை போடுறோம். அது கூடவே நம்ம வீட்டில் வரைஞ்ச தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிட்டோம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. நம்ம அரைச்சி வச்சுருந்த மல்லி, காஞ்ச மிளகாய், பூண்டு அந்த விழுது எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கிறோம். நல்லா வதங்கட்டும். இது நல்லா வதங்கி வரும்போது எண்ணெய் இப்போ பிரிஞ்சு வருது. நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ கல்லுப்பு சேர்த்துக்கிறோம். அதெல்லாம் நல்லா வதங்கி வரதுக்காக. இப்போ புளியை கரைச்சி வச்சுருந்தோம். அதை கூட இதை சேர்த்துட்டு இது கூட மஞ்சத்தூள் அடிச்சு சேர்த்துக்குவோம். நம்ம ஆல்பின் மசாலாலாம் நம்ம ஆட் பண்ணுறோம். தூள் எல்லாமே சேல்ஸ் பண்ணுறோம். அது கூட நம்ம இந்த மிளகாத்தூளையும் ரெடி பண்ணுறோம். இது நம்ம 100 கிராம் போடுறோம்.